ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எக் ரைஸு. இதுக்கு நான் ஒரு வானொலியில் எண்ணெய் விட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக வதங்கின டைமில் நம்ம ஒரு பழுத்த தக்காளி பழம் ஒரு மீடியம் சைஸில் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கி வர டைமில் இதுக்கேற்றமான காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. 3 முட்டை எடுத்திருக்கேன், நாட்டுக்கோழி முட்டை. இதை நல்லா உடச்சி விட்டுட்டு இந்த பொடி என்னென்னா பெருஞ்சீரகம், ஜீரகம், நல்ல மிளகு இதை நல்லா பொடி பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த எக் ரைஸுக்கு இந்த எக்கோட ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக, மதியம் தான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மசாலா ரொம்பவே நல்ல வாசமாக இருக்கும். கூடவே கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்கெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வர டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து வச்சுருக்க சாதத்தை நல்லா கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதில் நம்ம போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக அப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. தூக்கி தூரலாக எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம எக் ரைஸ் ரெடி ஆகிட்டு. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக மல்லித்தழை எடுத்து கட் பண்ணி தூவிக்கோங்க. எப்பவும் ஒரே மாதிரி பண்ணாமல் வித்தியாசமாக இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிட்டு. நான் இது கூடவே கொஞ்சம் பீட்ரூட் பொரியல் வச்சு பிள்ளைங்களுக்கு லஞ்ச். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.